வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல கார்த்திகை தீபத்துக்காக ஸ்பெஷலா நம்ம வீட்டில் இருக்க பழைய அகல் விளக்குகளை வெறும் 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பெயிண்டை யூஸ் பண்ணி ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா எப்படி பெயிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அகல் பெயிண்டிங் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தரலாம். 5 பழைய அகல் விளக்குகள், 20 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய மல்டி கலர் பெயிண்ட்ஸ், 2 பெயிண்டிங் பிரஷ், ஒரு பட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பழைய அகல் விளக்குகளை பெயிண்ட் பண்ணி புதுசா மாத்திரலாம். விளக்கோட உள்ள வெளியே எல்லாம் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அடிப்பகுதி நம்ம பெயிண்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா பார்வையா இருக்கிற இடத்துல மட்டும் பெயிண்ட் பண்ணோம்னாவே போதும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு விளக்குகளா பெயிண்ட் பண்ணி நல்லா காய விட்டுறலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி அடிக்கிறப்ப ப்ரஷ்ஷை தண்ணியில் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில் தொடச்சிட்டு யூஸ் பண்ணோன்னா கலர் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். பழைய அகல் விளக்கு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, புது விளக்கில் கூட இதே மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணலாம். அடுத்து எங்கள் சிங்கக்குட்டி அவனுக்கு பிடிச்ச ரெட் கலரில் அகல் விளக்கை பெயிண்ட் பண்ண போகிறான். நார்மலாக பெயிண்டிங்னாவே குட்டீஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லாக்டவுனில் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிற நம்ம குட்டீஸுங்க கிட்ட இந்த அகல் விளக்கையும் பெயிண்ட்டையும் கொடுத்தோன்னா அவங்க சூப்பராக கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும், நமக்கும் புது அகல் கிடைச்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட க்ரியேட்டிவிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அடுத்த அகல் விளக்கை எங்கள் குட்டி தேவதை அவளுக்கு பிடிச்ச பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ண போகிறா. நார்மலாக நம்ம வீட்டில் பழைய அகல் விளக்குகளை யூஸ் பண்ணலைனாலும் சென்டிமெண்ட்டாக தூக்கி எறிய மாட்டோம். அந்த விளக்குகளை இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி தீபம் ஏற்றிக்கலாம். எல்லா அகல் விளக்கையும் நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதை அப்படியே நல்லா காய விட்டுறலாம். இப்போ பாருங்க, பெயிண்ட் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு மேலே எங்கள் சிங்கக்குட்டி அவனுக்கு பிடிச்ச ஸ்மைலியை டிசைன் பண்ண போகிறான். விளக்கோட விளிம்புல இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரை அவுட்லைனா கொடுத்தோம்னா டிசைன் நமக்கு நல்லா பிரைட்டா எடுத்து கொடுக்கும். இதை அப்படியே கொஞ்ச நேரம் காய விட்டுறலாம். குட்டீஸுங்க டைரக்டா பெயிண்ட் பண்றதை விட இந்த மாதிரி ஸ்கெட்சில் லைட்டா மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேல பெயிண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் பெரிய பசங்களா இருந்தா டைரக்டா அப்படியே பெயிண்ட் பண்ணிக்கலாம். அவனோட ஐடியாவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்க, நல்ல ஸ்மைலி ஷைனிங்காக எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கான்னு. அடுத்த அகல் விளக்கை எங்கள் குட்டி பாப்புக்கு தெரிஞ்ச சிம்பிளான டிசைன்ஸை ஸ்கெட்சால் உள்ளேயும் வெளியவும் மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ண போகிறா. இதே மாதிரி ஒவ்வொரு குட்டீஸுங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருக்கும். அதனால கண்டிப்பா உங்க குட்டீஸுங்களையும் இந்த மாதிரி அகல்ல பெயிண்ட் பண்ண சொல்லி அவங்க கையாலேயே தீபம் ஏற்றி இந்த கார்த்திகை தீபத்தை செலிப்ரேட் பண்ணி பாருங்க. குட்டீஸுங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அவளோட ஐடியாவும் ரொம்ப சூப்பரா அழகா இருந்துச்சு. பாருங்க, சிம்பிளான டிசைன்ஸை யூஸ் பண்ணி எவ்வளோ அழகா பர்ஃபெக்டா பண்ணி முடிச்சிட்டான்னு. மீதி இருக்கிற அகல் விளக்குல எல்லாம் நான் டிசைன் பண்ண போறேன்.
நான் இன்னைக்கு சிம்பிளான டிசைன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கிராண்டாக வேணும்னா ஸ்டோன்ஸு, பீட்ஸ் இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதே டிசைன் தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கலர் மேலே இன்னொரு கலர் யூஸ் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு அடித்த கலர் நல்லா காஞ்சோன்னு பண்ணணுன்னா கலர் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு பெயிண்ட்டும் அதிகமாக தேவைப்படலை. செலக்டடாக சில கலர்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் சில கலர்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. மீதி இருக்கிற இந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய அகல் விளக்குகளை இதே மாதிரி நம்ம டிசைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர்ஃபுல்லான கார்த்திகை தீபத்தை எல்லாம் எங்கள் குட்டி தேவதை தான் ஏற்ற போகிறா. கண்டிப்பாக எல்லாரும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம குட்டீஸுங்க கையால் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணின அகல் விளக்கில் குட்டீஸுங்களையே தீபம் ஏற்ற சொல்லி இந்த கார்த்திகை தீபத்தை ஹாப்பியாக கொண்டாடுங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கலர் கோலம் போட்டு அதில் கலர்ஃபுல்லான இந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றணுன்னா நம்ம வீடே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக மாறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.